ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிகாகோவில் ஸ்னோஃபால் வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை காலையில் ஸ்னோ வந்து நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து வந்துட்டுருக்கு. ஒரு 3 மணிலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நேற்று நைட்டு ஃபுல்லாகவும் ஸ்னோ பெஞ்சிருக்கு. இப்போவும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்னோ தூரிட்டு தான் இருக்குது. டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ -11 இருக்குது. ஃபீல்ஸ் லைக் வந்து -19. சிகாகோவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் குளிர் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து காற்று நிறைய ரொம்ப காற்று இருக்கும். இந்த ஊர் பேரே பார்த்திங்கன்னா விண்டி சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து காற்று அதிகமாக இருக்கும். அதுலேயே வந்து நம்மளுக்கு ரொம்ப குளிர் தெரியும். அந்த ஸ்னோவில் வந்து ஒரு சின்ன ட்ரைவ் போனோம். அதுதான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மரம் ஃபுல்லாக வந்து குச்சி குச்சியாக இருந்த மரம் ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ கவர் ஆகி நல்லா வெள்ளை வெள்ளையேர்னு அழகாக தெரியுது. இந்த வீடியோவில் வந்து நான் அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸோட அந்த ஷேப்பை கூட கேப்சர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இப்போது மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணி ஆகுது. இது ஆஃபீஸ் டைமு. எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. பீக் ஹவர் தான் இது. ஆனால் டிராஃபிக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸ்னோலாம் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க. ரோட்லலாம் அவ்வளோவா இல்லை, சைட்ஸில் தான் வந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரோட்டில் வண்டி போகும்போது ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். யாருமே வந்து ஹார்ன் அடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப எமர்ஜென்சி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எல்லாம் ஹார்னே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்னோவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வண்டி இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஊரில் இந்த மண் அள்ளி கொட்டுற வண்டி இருக்கும்ல, அது அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த உப்பு மாதிரி கொண்டு போவாங்க. டிராக்டரோட பின்னாடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து உப்பு வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு கெமிக்கல் சால்ட்டு. அதை ஃபுல்லாக வந்து ரோட்டில் போட்டுகிட்டே போவாங்க. அது எதுக்குன்னா, இப்போது நம்ம இந்த ஸ்னோவை பார்த்திங்கன்னா அது விழும்போது மண் மாதிரி நரன்னு இருக்கும். அப்போ வந்து நம்ம அதில் நடந்தாலோ இல்லை வண்டி ஓட்டிகிட்டு போனாலோ ஒன்றும் செய்யாது. அதுவே கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிச்சின்னா வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி இருக்குது பார்த்திங்களா, வலுவலுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம நடந்து போகிறோம் இல்லை வண்டி ஓட்டுறோன்னா வந்து அது ரொம்ப ஸ்கிட் ஆகும். ஸோ நம்மளோட கண்ட்ரோல்லே இருக்காது வண்டி. ஸோ ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நிறையா நடக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் போட்டு ரோடு ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உப்பு கொட்டுற வண்டின்னு. ஸோ இந்த வண்டி தான் முன்னாடி இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் வண்டி, அதுதான். பின்னாடி வந்து அந்த உப்பு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதுலேருந்து அந்த உப்பு வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கொட்டிகிட்டு போகும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ அள்ளுறதுக்கான அந்த இது வந்து இந்த வண்டியிலே இருக்கும் ஃப்ரண்ட்டில். இப்போது ரெட் சிக்னல் விழுந்திருக்கு, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் பார்த்திங்களா, இது அந்த ஸ்னோ விழும்போது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம இது எல்லாமே வந்து கடையிலலாம் பார்த்துருப்போம், இல்லை படத்துலலாம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்னோ விழும்போது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அது பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இங்கே சிகாகோ பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து அடிக்கடி ஸ்னோஃபால் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு டெய்லி பார்க்கும்போது அது புதுசாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஸ்னோவை. அதே மாதிரி இந்த ஸ்னோ வந்திருக்கு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இருட்டாகவே இருக்காது, கொஞ்சம் வெளிச்சமாகவே தெரியும். ஏன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி சிகாகோவில் வின்டரில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே அவ்வளோவா வெளியெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம ஏதாவது பக்கத்தில் இருக்க பார்க்கு அந்த மாதிரி கூட போகவே முடியாது. ஏன்னா குளிரும் வந்து ரொம்ப இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கெலாம் வந்து நல்லா இருட்டிடும். ஒரு 9 மணி மாதிரி ஃபுல்லாகவே இருட்டிடும். அதனால் நம்ம எங்கேயுமே போக முடியாது. வின்டரில் நம்ம அவுட்டிங்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாலுக்கு போகலாம். சும்மா மாலுக்கு போயிட்டு விண்டோ ஷாப்பிங் அந்த மாதிரி பண்ணலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு போகலாம். தியேட்டருக்கும் வந்து இங்கே
ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி இருக்கும். லிஸ்ட் மெம்பர்ஷிப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வாங்கிக்கிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு வந்து இவ்வளோ படம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து வின்டரில் என்டர்டெயின்மெண்ட்டு. மற்றபடி நம்ம வெளியே போகிறது அதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. வின்டரில் வெளியே தான் வந்து ரொம்ப குளிரும். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து ஹீட்டர் இருக்கும், அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு குளிரே இருக்காது. நம்ம நார்மலாக இப்போ சென்னையில் எப்படி நம்ம இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் நீங்கள் கிச்சனில் ஏதாச்சும் வேலை பண்ணிங்கனாலே நான் செம்மையாக வேர்த்து கொட்டும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கிச்சனில் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாம், உங்களுக்கு வந்து சலிக்கவே சலிக்காது. ஏன்னா வேர்வைன்னு இங்கே எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே நீர்த்தேக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் குட்டை மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்னதாக. அது அழகுக்காக கூட வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் ஐஸ் கட்டியாக ஆயிரும். உள்ளே தண்ணி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில். நீங்கள் அந்த நீர்த்தேக்கத்தெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ சம்மர் டைமில் இந்த சைடு வந்தோன்னா நிறைய மான்லாம் பார்க்கலாம். ரோட் சைடில் இருக்கும். இந்த மரத்துக்குள்ளெல்லாம் நம்ம பார்த்தா நல்லா தெரியும், மான்லாம் நிறைய இருக்கும். இந்த குளிர் டைமில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வின்டர் டைமில் அந்த மானை எங்கே போயிருக்கோன்னே தெரியாது, ஒரு மான் ஒன்றுமே இருக்காது. இதுவே வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகி கொஞ்சம் ஒரு மைனஸில் இல்லை நெகட்டிவில் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவ்லலாம் இருந்துச்சுன்னா நிறைய பார்க்கலாம். இங்கே மான்லாம் வரும், அப்புறம் முயல்லாம் அங்கங்கே ஓடும், அதுக்கப்புறம் வாத்து நிறைய இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதுவே இப்போ திடீர்னு நாளைக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸ்னோ வந்து இப்போ நம்மளுக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே வந்து ஒரு 2 நாள் கழித்து இதே ஸ்னோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்காயிரும். இந்த வண்டியிலேருந்து வர புகை அது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை வெள்ளையர்னு இருக்க ஸ்னோ வந்து அப்புறமா நல்லா கருப்பாக ஆயிரும், கனங்கரையல்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இருக்க ஸ்னோ, அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாலுக்கோ கடைக்கோ போகிறீங்கன்னா அங்கே வந்து பார்க்கிங்லேயும் ஸ்னோ ஆகிருக்கும்ல. ஸோ அந்த ஸ்னோவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வலிச்சு கொண்டு வந்து ஓரமாக குவிச்சு வச்சுருவாங்க. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம ஊர்லலாம் வந்து இந்த சாக்கடையை தூர்வாரினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்னோவையும் வலித்து அந்த ஓரமாக வந்து குவிச்சு வச்சுருவாங்க. அதுவும் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காக இருக்க மாதிரி அப்படி இருக்கும். அப்புறம் இந்த ஸ்னோலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெயில் அடிச்சதுன்னா ஃபுல்லாக கரைஞ்சி அப்புறம் நார்மல் தரையாக மாறிடும். ஸோ இது வரைக்கும் நான் இந்த ஸ்னோ வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே இல்லை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்னோ எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.